பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், அகந்தையாய் நடக்கிறவர்களை அவர் தாழ்த்துகிறார். அகந்தையாய் நடக்கிறவர்களை அவர் தாழ்த்துகிறார். இன்று எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். தாழ்மையாய் இருக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஆளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சமோ நிறையவோ செல்வங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புகழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஊழியங்கள், தொழில்கள், வேலை, இது எல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது. ஆனால் பாருங்கள், சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கும் போது நம்முடைய மனதில் அகங்காரமோ ஒரு ஆணவமோ வந்துவிடக்கூடாது என்பதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஆணவமும் அகங்காரமும் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம், அவர் அருவருக்கிற ஒரு காரியம், வெறுக்கிற ஒரு காரியமாகும். தானியேல் 4:37 சொல்லுகிறது, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிமு 600, கிட்டத்தட்ட கிமு 600 பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை அரசாண்டு வந்தான். அவன் அரசாண்ட அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். அவன் எந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் போனாலும் எல்லா இடத்துலையும் மகத்தான வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. அவனுடைய செல்வம் மிகுதியானது, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மிகுதியானது, அவனுடைய எல்லைகள் பறந்து விரிந்தது. எல்லா வித பூரண நன்மைகள், உச்சிதமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. மிகப்பெரிய மனிதனானான். இப்படி அவன் மிகவும் மகா பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும்போது அவன் மனசில் ஒரு சின்ன எண்ணம் வந்தது பாருங்கள். இந்த இத்தனை மகா பெரிய செல்வமும் செல்வாக்கும் நான் என் திறமையினால் சம்பாதித்தேன் என்ற ஒரு அகந்தையான எண்ணம் வந்தது. அவன் தேவனை ரெகக்னைஸ் பண்ணாமல் போனான் பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனை அவன் ரெகக்னைஸ் பண்ணாமல் போனான். அந்த சனப்பொழுதே பார்த்திங்கன்னா அவன் ஒரு கூனி குறுகி ஒரு மிருகம் போல மாறினான். அவனுடைய சொந்த ஜனங்களால் துரத்தப்பட்டான். காட்டுக்குள்ளே மிருகங்களோடு அவன் வசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தாழ்த்தப்பட்ட அந்த நேபுகாத் நேச்சார் கிட்டத்தட்ட 7 வருஷம் அப்படி தான் இருந்தான். அவன் தன்னுடைய தவறை, குற்றத்தை உணர்ந்து தேவன்தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவன்தான் மனிதனை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவன் அவர்தான் என்பதை அவன் உணராமல் இருந்தபோது, என்று அவன் தேவனை உணர்ந்து ரெகக்னைஸ் பண்ணி மனம் திரும்பினானோ அப்பொழுது மீண்டும் அவன் சாதாரண ஒரு மனித இயல்புக்கு வந்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய ராஜ்யத்திலே, தன்னுடைய நிலையிலே அவன் உயர்த்தப்பட்டான், நிலைநிறுத்தப்பட்டான். பாருங்கள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமையாய் நடக்கிறவர்களை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த பெருமை, இந்த அகந்தை, இந்த அகங்காரம் இது நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவருங்க. தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறவர். நம்முடைய பேக்ரவுண்டை, நம்முடைய பின்னாடி இருக்கிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்தோன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்போம், எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் தான் நம்மை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். அதை ரெகக்னைஸ் பண்ணி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். எந்த ஒருபோதும் இந்த ஆணவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த உம்மாலே ஆகுமப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்தவித அகந்தையும் வந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, எந்தவித அகங்காரமும் கர்த்தாவை வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எப்போது உமக்கு பிரியமாய் நடக்க, ஆண்டவரே, உமக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நடக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையினால் நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.